எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம்? காஞ்சிபுரத்துல இருக்கோம். காஞ்சிபுரத்துல உங்களுக்காக ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன். ப்ராஜெக்ட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்காடியா ஆரோ சிட்டிங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ஷன்லாம் பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒரு 180 ஏக்கர் மெகா டவுன்ஷிப் அப்படின்னே சொல்லாங்க. இந்த காஞ்சிபுரம் சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட ப்ராஜெக்ட் எங்கேயுமே கிடையாதுங்க. யாருமே கொடுக்க முடியாத ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் நமக்கு ப்ராப்ஷல் கொடுத்திருக்காங்க. யாருமே கொடுக்க முடியாத விலையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ஷல் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா நம்ம சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேல இருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க. ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் இந்த லொகேஷனுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மீனாட்சி காலேஜ்ல இருந்து அப்படியே பேக் சைடுல தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க ஸ்ட்ரைட்டா ஒரே ரோடு போறீங்க அப்படின்னா நீங்க ஏர்போர்ட்டுமே ரீச் பண்ணிடலாங்க. ஏர்போர்ட் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட்டும் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை பேஸ் பண்ணிருக்குங்க. கிட்டத்தட்ட 101 அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்காக கொடுக்க போறாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காலேஜ் பெரிய ஸ்கூலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால நமக்கு ஒரு சூப்பரான ஆர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆனா உங்களுக்கு இங்க இருந்து சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு. சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷனுங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த காஞ்சிபுரம்ல இருக்க இந்த ஆர்காடியா ஆரோ சிட்டி பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து சொல்ல போறேங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போறாங்க. சோ இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, முன்பணமா கையில எவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் நான் வந்து சொல்ல போறேன். ஃபியூச்சர்ல உங்களுக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் த சிட்டியாவே வந்து மாறப்போகுது. சென்னை எப்படி உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிட்டியா மாறிச்சோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரமே உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான நகரமா மாறப்போகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெம்பிள் சிட்டி அப்படின்னா காஞ்சிபுரம் தான் அப்படின்ட்டு. காஞ்சிபுரத்துல இருக்க எல்லா கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆர்காடியா ஆரோ சிட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 180 ஏக்கருங்க. லார்ஜஸ்ட் மெகா டவுன்ஷிப் இன் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் காஞ்சிபுரம் சரௌண்டிங்ல எங்கேயுமே கிடையாதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டா இந்த ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு 180 ஏக்கர்ல மொத்தம் 1800 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் கேக் மாதிரி அப்படி செல் ஆயிட்டு இருக்குங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க உங்களுக்கு தெரியுது இல்லையாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டோடைய ரோடுங்க. இந்த சைட்டோடைய ரோடு வந்து பாத்தீங்கன்னா 60 அடி ரோடுங்க. இந்த 60 அடி ரோடு வழியா நீங்க அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பரந்தூர் ஏர்போர்ட்டுமே ரீச் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால காஞ்சிபுரத்துல இருக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முந்தி அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா புக்கிங்ஸ் போயிட்டு இருக்குங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட்டோட சைஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு 101 அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அந்த அம்யூனிட்டிஸை பத்தி நமக்கு ஷேர் பண்றதுக்கு இந்த ப்ராஜெக்டோட சீனியர் சேல்ஸ் மேனேஜர் தனசேகர் சார் தான் இருக்காரு. அவர் உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. வணக்கம், நான் இந்த ஆர்காடியா ஆரோ சிட்டில சீனியர் சேல்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சைட்டுக்குள்ள டோட்டலா 101 அம்யூனிட்டிஸோட பிளான் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வாட்டர் பைப்லைன் கொடுத்துருக்காங்க, டேங்க் கொடுத்துருக்காங்க, EB ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, போர்ட் டஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட 60 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். 40 ஃபீட் 30 ஃபீட் இந்த 3 சைஸ்ல உங்களுக்கு ரோடு கொடுத்துருக்கோம். என்ட்ரன்ஸ் ஆச்சு, ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆச்சு கொடுத்துருக்கோம். சைட்டு 180 ஏக்கர் சைட்டை சுத்தியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கிளப் ஹவுஸ், ரெசார்ட், ரெஸ்டாரண்ட், பேங்க், ATM, ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு 101 அம்யூனிட்டிஸோட பிளான் பண்ணி உள்ள கொண்டு வர போறாங்க. போர்ட் டஃப் கட்டி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட் ட்ரைனிங் எல்லாமே இருக்கு. தமிழ்நாட்டுல பிக்கில் பால் கோர்ட் ஒரே இடத்துல தான் இருக்கு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல லொகேட் பண்ணிருக்கோம். பிக்கில் பால் கோர்ட் 4 கோர்ட்டா டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. சோ சார் உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாருங்க. காஞ்சிபுரம் சரௌண்டிங்ல இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் யாருமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல. வெறும் ப்ராப்ஷல் மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோ இங்க ஆல்ரெடி இடம் வாங்கினவங்க ஒரு 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டவே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க. சோ இப்போ நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா இமிடியேட்டா நீங்க வீடு கட்டி குடி வந்துடலாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. இங்க நான் ஏன் இடம் வாங்கினா எப்படி எனக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிப்பாங்க. இப்போ அடுத்த ஒரு நகரம் தமிழ்நாட்டுல ஒரு மிக பெருசா வளர போகுது அப்படின்னா அது வந்து காஞ்சிபுரம் தாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் பரந்தூர்ல வரப்போகுதுங்க. அந்த பரந்தூர் இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க. நீங்க இந்த சைட் வழியாவே வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டுக்குமே போயிடலாம். ஒன்ஸ் ஏர்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல ஒரு வேற லெவல் பூம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போதுங்க. இங்க எல்லாருக்குமே தெரியும் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல அந்த பிரைஸ் அந்த மாதிரி அப்ரிசியேஷன் அந்த மாதிரி டெவலப்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்ல நடக்க போதுங்க. சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குது. ஒரு மிகப்பெரிய விஷயங்க. உங்களுக்கு வெறும் நேஷனல் ஹைவே மட்டும் இல்லாம சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஹைவே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு. ஒன்ஸ் அந்த ஹைவே ரீச் பண்ணீங்கன்னா 3 ஹவர்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்மே ரீச் பண்ணலாம். நமக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ஏர் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க. நமக்கு ரயில்வே டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு வரப்போகுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நசரத்பேட்டை வரையும் இருக்கு. அடுத்த ஸ்ட்ரெச் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பரந்தூர் ஏர்போர்ட் வரையும் நமக்கு மெட்ரோ ஸ்டேஷனே வரப்போகுது. அப்படி வரும்போது இங்க இருந்து நீர்வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு வரப்போகுதுங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல காஞ்சிபுரத்தோடைய நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுங்க.
சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்ஷல் உங்களுக்கு வெறும் லேண்ட் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு சொந்தமா வீடுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் பேசுற நேரத்துல தங்கத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா 95,000 ரூபாய் டச் பண்ணிடுச்சுங்க. இன்னும் ஒரு 5-6 நாள்ல 1,00,000 ரூபாய் தங்கம் வந்து ஒரு சவரன் டச் பண்ணா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செங்கல், சிமெண்ட், ஜெல்லி, இரும்பு இதோட பிரைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 45 லட்ச ரூபாயில சொந்தமா இண்டிவிஜுவல் ஹவுஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்ஷல் கட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு சூப்பரான வீடுங்க வித் ரிஜிஸ்ட்ரேஷன் வித் கார் பார்க்கிங்கோட வெறும் 45 லட்ச ரூபா தான். 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் 2 BHK ஹவுஸ் கட்டி கொடுக்குறாங்க. எனக்கு 3 BHK தான் வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 69 லட்ச ரூபாயில ஆல் இன்க்ளூசிவ் ரிஜிஸ்ட்ரேஷனோட பிளஸ் கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு ஒரு சூப்பரான 3 BHK ஹவுஸ்மே கட்டி கொடுக்குறாங்க. அந்த 3 BHK உடைய லேண்ட் ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்ங்க. பில்டப் ஏரியா வந்து 1660 ஸ்கொயர் ஃபீட்ங்க. தங்கத்தை எப்படி மிஸ் பண்ணிட்டீங்களோ அந்த மாதிரி இந்த ஆஃபரை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு இந்த மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. காஞ்சிபுரம் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேஜரான ஸ்கூல்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் சரௌண்டிங்ல இருக்கு. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நியர்பைல நமக்கு வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்கு, அண்ட் சிக்ஸா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, பல்லவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, பிரிமிங் இன்டர்நேஷனல் ஸ்கூலுமே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. இதை தவிர்த்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் காலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முக்கியமான லொகேஷன் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், மீனாட்சி மெடிக்கல் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அண்ட் அங்கேயுமே நமக்கு ஹாஸ்பிட்டலும் இருக்கு, ரீசர்ச் இன்ஸ்டியூட்மே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க. அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியுமே இருக்கு, அண்ட் பல்லவன் இன்ஜினியரிங் காலேஜுமே இருக்கு, அண்ட் அண்ணா கேன்சர் இன்ஸ்டியூட்மே நமக்கு நியர்பைல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்ங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அண்ட் உங்களுக்கு 80% 90% வரை வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்குது, ஒரு சூப்பரான விஷயங்க. சோ உங்களுக்கு இந்த சைட்டை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இந்த மாதிரியான நமக்கு ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத ப்ராப்ஷலோட CEO ஜானகிராமன் சார் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரைஸ் டீடைல்ஸ் அது மட்டும் இல்லாம ஆஃபர் சொல்ல போறாரு. சோ வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஏர்போர்ட் பக்கத்துல சைட் போடுங்கன்னா ஏர்போர்ட் ரன்வே மாதிரியே ஒரு சைட் சூப்பரா போட்டிருக்கீங்களா சார்? 60 ஃபீட் ரோடு அடுத்து 800 மீட்டருக்கு போடுற ஒரே சைட் இந்த சைட் தான். பார்த்தீங்கன்னா விசாலமாக இருக்கும். அதாவது ஃப்ளைட் ஏதாவது கொஞ்சம் இதுனா இங்கேயே ஃப்ளைட்டை விட்டு இறக்கலாம். ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சைட். சைட் சுற்றி பார்த்தீங்களா? பார்த்துட்டேன் சார். நம்ம சைட்டை பற்றி நான் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இருக்கிறத தான் நம்ம எப்பவுமே வந்து சொல்லுவோம். சைட்டை வந்து 101 அம்யூனிட்டிஸ் கொடுத்து சைட்டை வந்து இந்த 180 ஏக்கருக்கு பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னையிலேருந்து நம்ம காஞ்சிபுரம் வரையும் எங்கேயுமே இந்த அளவுக்கு ஒரு சைட் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். டெஃபினட்டாக இல்லை, எங்கேயுமே இந்த மாதிரி சைட் இல்லை. எங்களுக்குமே இது பெரிய ஒரு லேண்ட்மார்க்கான சைட்டு தான். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சைட் இன்னொரு முறை எங்கனாலுமே லான்ச் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. காஞ்சிபுரத்தில் ஆர்கேட் ஏரோசிட்டி ப்ராஜெக்ட் வந்து 180 ஏக்கர் 60 அடி ரோடு 800 மீட்டர் போட்டு ஒரு பிரம்மாண்டமான சைட். இது மட்டும்தான் பார்க்குற எல்லாருமே சீக்கிரமாக வந்து இந்த சைட்டை வந்து புக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டும் நியர்பையில் இருக்குது, மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே நமக்கு வருது. ஆமாம், எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது, நேஷனல் ஹைவே இருக்குது. கண்டிப்பாக சைட் எடுத்தாலும் ஒரு சூப்பரான ஒரு லேண்ட்மார்க்கில் தான் நீங்கள் வந்து சைட் எடுத்துறீங்க சார். வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஃபேஸ் 2ல் ஆல்மோஸ்ட் 60% முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் 3லையுமே ஒரு 60% முடிச்சிட்டோம். பட் இருந்தாலுமே இன்னும் ஒரு 7 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் நம்மகிட்ட இருக்குது. நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் எல்லா திசைகளும் பிளாட் இருக்குது, கார்னர் பிளாட் இருக்குது, 60 ஃபீட் ரோட்லேயும் பிளாட்ஸ் இருக்குது. ப்ரைஸ் நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. ஆனால் பார்க்குறவங்க சீக்கிரமாக வந்து புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நிறைய லாபம் வந்து. கண்டிப்பாக சார். நான் சைட்டை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதிகமாக சொல்லுவீங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அம்யூனிட்டிஸ்லாம் என்ன விற்கலாம் நினைக்கிறீங்க? என்ன விற்கலாம் இந்த ப்ரைஸ்? கண்டிப்பாக ஒரு 2800 2500 தாராளமாக கொடுக்கலாம் சார். கரெக்ட். எப்போவுமே ஜாஸ்தி ப்ரைஸ் தான் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. பட் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக விற்கணும் தான் நம்ம ப்ராப்ஷலோட நோக்கமே கூட. 2800 உண்மையாகவே இந்த மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. நம்ம வெறும் 2200 ஒரு ஸ்கொயர் ஃபீட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வெறும் 2200 இவ்வளோ அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்து இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து 60 அடி ரோடு கொடுத்து 2200 பேசிக் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி பிரம்மாண்டமான ப்ரைஸ் இந்த பிரம்மாண்டமான சைட்டில் ஒரு பெரிய தீபாவளி கிஃப்ட் தான் கஸ்டமருக்கு. ஓகே சார். ஏன்னா நீங்கள் ப்ராப்ஷல் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்மே பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபராக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கிஃப்டாக நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஆஃபர் இல்லாமல் ப்ராப்ஷல் கிடையாது. கண்டிப்பாக கஸ்டமர் ஒரு ஆஃபர் கொடுப்பன்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தில் தான் இந்த தீபாவளிக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து விலைவாசி ஏறிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப பயங்கரமாக ஒரு பொருளை வந்தால் பேசிட்டு இருக்குன்னா தங்கமும் வெள்ளியும் தான். ஆமாம் சார். அதாவது நாளுக்கு ஒரு நாளைக்கு 2 முறை தங்கத்தை வந்து விலை ஏற்றிட்டு இருக்காங்க. மண்ணும் கொடுத்துட்டோம், பொண்ணு கொடுக்குன்றதுக்காக இந்த தீபாவளி ஆஃபரில் தங்க குதிரை அப்படின்னு ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம தங்க குதிரை ஆஃபர். ஆமாம், தங்க குதிரை ஆஃபர். அந்த தங்க குதிரை ஆஃபரில் பிளாட் வாங்குற எல்லாருக்குமே 10 கோல்டு காயின் ஃப்ரீ. 1 இல்லை 2 இல்லை, தங்க வைக்கிற விலைக்கு 10 கோல்டு காயின் ஃப்ரீ. இன்றைக்கி தங்கம் ஒரு கிராம் வந்து 11,500 நினைக்கிறேன். 10 கோல்டு காயின் நீங்கள் பிளாட் வாங்குற எல்லாமே ஃப்ரீயாக தரும். அப்படி என் கோல்டு காயின் வேண்டாம் அப்படின்னா
2200 சொன்னேன் இல்லையா, ஆமாம் சார். அதில் டிஸ்கவுண்ட் பண்ணி 1999 ரூபா நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம். அதாவது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக. அப்படி வேண்டாம்னா தங்க குதிரை ஆஃபரில் 10 கோல்டு காயின் பண்ணி ஆஃபர் அவைல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸுமே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு தங்க குதிரை ஆஃபருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாருங்க. லேண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸில் கொடுக்குறாங்க, கோல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்னையில் எப்படி நிறைய பேர் வந்து இடம் வாங்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரே நிமிஷம், ஆக்சுவலாக நிறைய யூடியூப்பில் நீங்கள் வந்து ஆட் பார்த்துருக்கலாம், பிளாட்டோட ஆடு நிறைய பேசியிருப்போம், நானே நிறைய பேசியிருப்பேன். பட் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபீல் வரும்ல ஒரு சைட்டுக்கு வந்தால், இந்த பிளாட்டு கண்டிப்பாக நம்ம வாங்கி ஆகணும். கண்டிப்பாக ஆர்கேட் ஏரோசிட்டி காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா நீங்கள் டெஃபரெண்ட்டாக ஒரு பிளாட் வாங்கி, நான் அப்படிப்பட்ட ஒரு இடம் தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் வாங்கி போடுங்க. இங்கேருந்து ஒரு 7 நிமிஷத்தில் தான் புதுசாக வர இருக்க ப்ரொப்போஸ் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வருது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு குட்டி சிட்டியை உருவாக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் தங்க குதிரை ஆஃபரும் உங்களுக்கு தீபாவளி காத்துட்டு இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டுக்கு ஆர்ட் ஆஃப் த சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்தில் இடம் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக சார் சொன்ன ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. நன்றி.